எந்த டவுட்டுமே இல்ல தம்பி. அன்னைக்கு புலிவேசக்காரனுகளை அடிச்சது நம்ம சுலைமான் தான். அங்க பேரு சுலைமான் அப்படின்னு ஒரு வேலை சுலைமான் கூப்பிடலாம். திரும்பினான்னு வச்சுக்கோ. சுலைமான் திரும்பலனா காது கேட்கலன்னு அர்த்தம். சுலைமான் சுலைமானே தான். சுலைமான் ஓடாத நில்லு. ஐயோ சரிங்க. முதல்ல நீங்களா வீரபாண்டிய வீட்டுல என்ன செய்றீங்க? அடச்சு ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் பைத்தியக்காரன், இந்த ஃபேமிலிக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் சண்டைன்னு உனக்கு தெரியாதா? அடே நீ பாஷா சரஸ்வதி பையன்னு தெரிஞ்சா உன்னை துண்டு துண்டா வெட்டி கழுகுக்கு இறையா போட்டுருவான் அந்த வீரபாண்டிய. ஆமா, இங்க எதுக்காகடா வந்த? நீங்க பாதி சொத்துக்காக கோர்ட்டுக்கு போனீங்க. நான் இந்த மொத்த சொத்தையும் அடிக்கிறதுக்கு இங்கே வந்துட்டேன். மொத்த சொத்தையும் சுருட்டுறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தியா? இல்லடா, என் உயிரை பாக்குறதுக்கு வந்திருக்க. அடே சுலைமான், கெட்டப் எல்லாம் மாத்திட்ட, நமாஸ் எல்லாம் ஒழுங்கா பண்றீல்ல? இல்ல 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 இல்ல, எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5 தடவை நமாஸ் பண்ணுவேன். அப்ப சரி, அப்ப சரி. பத்திரம் பத்திரம் உங்க சொல்றல, போங்க போங்க. எப்பா ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு நாளைக்கு 5 தடவை நமாஸ் வர பண்றீங்க. அடங்கப்பா, நமாஸ்க்கு டைம் ஆச்சு. 2 ராகு 4 செவ்வாய். அட பாவி, இவன் முஸ்லீமா? அதனாலதான் பாண்டியராஜ் எனக்கு யாகத்தோட பலனை கொடுக்கறானா? வைக்கிறேன்டா அப்பு. ஒரு விஷயம் சொல்லணும். நான் கிருஷ்ண ஐயா ஐயா, நாம மோசம் போயிட்டோம். நம்ம வீட்டுல யாகம் நடத்துறதுக்கு பாண்டியராஜ் கூட்டு வந்த கிருஷ்ண சாஸ்திரி பிராமணன் இல்ல, முஸ்லீம். ஏய் சர்மா, உனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கு. எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் கூட வாங்க, நான் காட்டுறேன். நில்லுங்கடா, எங்கடா போறீங்க? கிருஷ்ண சாஸ்திரி பிராமணன் இல்லையா? முஸ்லீமா? அப்பா, என்ன முழுசா குழி தோண்டி போதுக்காம விட மாட்டீங்கடா. ஐயா, பெரிய அவங்கள அர்ஜென்ட்டா கூட்டிட்டு வர சொல்றாரு. காசிக்கு போயிட்டேன். நான் போய் சொல்ல மாட்டேன். நீ எல்லாம் அடிக்காத, நீங்க வந்துருங்க. இல்ல பெரிய என்ன கொன்றுவாரு. வாங்க வாங்க.
அட நீங்களாம் எப்போ வந்தீங்க? இந்த ஜெபம் நமாஸ் எல்லாம் எதுக்கு உங்க மொத்த குடும்பமும் நல்லா இருக்கணும்னு ஹிந்துவா யாகம் பண்றேன், முஸ்லீமா நமாஸ் பண்றேன், கிறிஸ்டியனா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அது தப்புன்னு தோணுச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க. அர்த்தமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா மறந்துருங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாண்டியராஜ் தான். முதல்ல இவனை வீட்டை விட்டு துரத்துக்க. என்ன பேசுறீங்க சம்பந்த சாஸ்திரி? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லா மத தெய்வத்தையும் வேண்டுறாரு. இத போய் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானயா? அவருக்கு எம்மதமும் சம்மதம். அப்படி நினைக்கிறது அப்பாவித்தான். இத முரட்டு. கிருஷ்ண சாஸ்திரி, எல்லா மதத்தையும் மதிக்கிறவங்க உங்களுடைய எண்ணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சேஃப்டிக்காக பைபிளை வச்சுக்கிட்டது நல்லதா போச்சுராப்பா. ஆனா நீங்க இங்க வந்தது சண்டியாக பண்றதுக்காக. அத புனிதமா பண்ணுங்க. சரிங்க ஐயா. டேய், உன்னை விட மாட்டேன். உன் சுயரூபத்தை வெளியே கொண்டு வரேன். இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்துறேன். நான் புத்துக்குள்ள இருக்கிற பாம்பு மாதிரி உள்ள கைய விட்ட உனக்கு தான் ஆபத்து அதிகம். என்னை பத்தி யோசிச்ச தலை தொங்கி. ப்ராப்பர்ட்டி டாக்ஸுக்கு ஒரு செக் போட்டுருங்க. முட்டி 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 முட்டிட்டு வந்துருச்சு. கிருஷ்ண சாஸ்திரியா? சாரிங்க, நான் சிவான்னு நினைச்சிட்டேன். சாரிங்க, நான் சிவான்னு நினைச்சிட்டேன். ஏய் சிவா, இங்க வாடா. பாத்தியா, இவன் ஹைட் என்ன? இவன் 2 அடி, அவன் 6 அடி வளர்ந்திருக்கான். அவனை எங்க பிடிக்கணும், இவன் எங்க பிடிக்கணும் கூட தெரியாது உனக்கு. இந்த பாருங்க, வயசு பொண்ணு கிட்ட டபுள் மீனிங்ல பேசுற மாதிரி பேசாதீங்க. என்ன கிருஷ்ண சாஸ்திரி சார், கிருஷ்ண சாஸ்திரி சார், அவன் கொஞ்சம் தெரியாதா? பாண்டியராஜ் சார், என்ன நீங்க நான் பார்த்துட்டு அவர் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறீங்க? அம்மா, நீ பார்த்து கண்டுபிடிச்சோ பார்க்காம கண்டுபிடிச்சோ என்ன எழுவோ? முதல்ல நீங்க இருந்து உள்ள போமா. போ உள்ள போன்னு சொல்றல. அது என்னடா, அந்த பொண்ணு தொட்டவன ஜெல்லி மாதிரி விளையற, நான் தொட்டவன அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறேன். பிச்சை பிச்சை எடுத்துருவேன். போல உள்ள. ஐயோ, இந்த பொண்ணையும் இந்த குடும்பத்தையும் இவங்கிட்ட எப்படியா காப்பாத்தணும். இவனுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். ஏங்க, யாகம் இன்னும் எத்தனை நாள் முடியும்? அதாவது அஷ்டமி, நவமி, தசமி. இன்னும் அஷ்டமி, நவமி, தசமி 3 நாள் தானே. 9 நாளுங்கிற. இப்படியே இன்னும் எத்தனை நாள் உட்கார்ந்து இருக்க போறீங்க? உங்களை டேய், இன்னும் 2 நாள்ல யாகத்தை முடிச்சிட்டீங்க, கிளம்புறீங்க. பட்ஜெட் தீர்ந்து போச்சு. என்னையா பட்ஜெட் இல்லன்னு சொல்லிட்டு 9 நாள் யாகத்தை 2 நாள்ல முடிக்கணும்னு சொன்னா எப்படி முடியும் சொல்லுங்க? உங்க வீட்ல பணமே இல்லன்னு சொல்றாருங்க இவரு. எங்க கிட்ட பணம் இல்லன்னு சொல்றது நீ யாரியா? இங்க பாருங்க ஐயரா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, யாகம் நல்லபடியா நடக்கணும். சரியா? நீ வா. அம்மா தாயே, இந்த யாகம் முடியற வரைக்கும் நீதாமா என்ன காப்பாத்தணும். காப்பாத்து தாயே. அரே சுவாமி, எப்படி இருக்க? எப்படி இருக்க நான் கேக்குறேன். அன்னைக்கு நீ எங்களை அந்த அலிமா சாப்பிட வச்சதுக்கு எங்க அப்பா என்ன குனிய வச்சு தீபாவளி சரவட்டி மாதிரி சும்மா டம 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 டமன்னு ஃபோர்ஸ் அடிச்சாரு. அந்த வலி இன்னும் போகலனா பாரு. அடக்கு இருக்கு சுவாமி, உனக்கு எப்படி நான் ஆட்டுக்கறி கொடுப்பேன்? அதே எங்க பொங்கல் ஹலீம்னு சொல்லி உன்னை நான் கலாட்டா பண்ணேன். என்னது கலாட்டா பண்ணியா? நாங்கெல்லாம் அன்னைக்கு சலீமா சாப்பிட்டோம் நினைச்சு அலிமா சாப்பிட்டோம் நினைச்சு பயந்துட்டோம். நீ ஒன்னும் அலிமலை எங்களுக்கு கொடுக்கல. வாயா. ஐயோ, நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சு போல இருக்கே. ஐயோ, எனக்கு வெக்கமா வருது. ஹாய். ஹேய், நீ எப்போ வந்த? இன்னைக்கு தான் வந்த. கப் கூட ஜெயிச்சிட்டு வந்துட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேன், சூப்பர். அட பாவி, என் பொண்ணையும் சேர்த்து இவன் கரெக்ட் பண்ணிட்டா போல இருக்க. இத வரேன். நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? I love you. ஏய், நீ என்ன சொல்ற? Yes, I love you. அப்ப என்ன, நான் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தேன்னு உனக்கே தெரியும்? டேய் சுமார்டா, அபர்ணா நீ வரல திடீர்னு ஐ லவ்னு சொல்லிட்ட. அதான் அவன் என்ன சொல்ல தெரியாம. அது இல்லடா. டேய் சுமார்டா, நீ சுலைமான் அவளுக்கு தெரியும். ஆனா நீ எதுக்கு வந்திருக்கேன்னு அவளுக்கு தெரியாது. நீ அவட்ட சொன்னேன்னா அவ அங்க சொல்லிடுவா. பர் நம்ம வந்த பிளான் பூரா வேஸ்ட் ஆயிரும். நீ 2 நாள் டைம் கொடு, அதுக்குள்ள சுலைமான் 2 நாள் டைம் எடுத்துக்கோ. ஆனா நோது மட்டும் சொன்ன, எனக்கு தெரிஞ்ச ரகசியம் இந்த வீட்ல எல்லாருக்கும் தெரியற மாதிரி செஞ்சிடுவேன். பை. என்ன இது? அந்த பொண்ணு நம்மள பார்த்து கண்டடிக்குது. டேய் பாண்டியராஜ், இங்க ஒரு அநியாயம் நடக்குது. அநியாயம் இல்லையா? ஹோமம் நடக்குது. ரிபிலா கிருஷ்ண சாஸ்திரியை பார்த்து கண்ணடிக்கிறா. பாண்டியராஜ், இப்ப என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? உன்னோட பொண்ணு அவனை பார்த்து கண்ணடிச்சா. இங்க பாருங்க சார், அந்த 2 பொண்ணுங்களும் என்ன பார்த்து கண்ணடிக்குதுங்க. நான் என்ன பண்றது?
ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் என்ஜாய். இப்ப பாருங்க. ஓ டேய் எகலிங்க, அந்த பொண்ணு யாரா? என்ன பார்த்து பழத்தை ரெண்டு பக்கம் பிச்சு ஒருவேளை அந்த பொண்ணை பார்த்து கண்ணடிச்சிங்களோ என்னமோ. வாய மூட. உனக்கு ரொம்ப திமிரா ஓகே, ஓகே. அர்த்தத்தை சொல்லு. நான் என்னடா முஸ்லீம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து யாகத்துக்கு தேங்காய் உரிச்சுக்கிட்டு இருக்கோம். செம்ம காமெடியா இல்ல? காமெடி இல்ல, பிபி தான் எகிருது. டேய், நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு என்னடா டென்ஷன்? ஹாய். டேய் டேவிட், இந்த பொண்ணு பயங்கர ஸ்பீடா இருக்காடா. இப்படியே போச்சுன்னா நம்ம உத வாங்குறது கன்ஃபார்ம் தான். ஆமா. ஐடியா. என்ன ஐடியா? பாண்டியராஜன் சார் விக்ரமாதித்த மகாராஜா ஃபேன், அவங்க பொண்ணு பிரபாஸோட ஃபேன். இந்த ரெண்டு ஃபேன் கிர்ன்னு சுத்துற மாதிரி ஒரு ஐடியா சொல்றேன். நான் சொல்ற மாதிரி செய். ஓகே. ஆண்டவா, அந்த சுலைமான் கிட்ட இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துப்பா. ஹலோ, யாருங்க? பாண்டியராஜ் சார் இருக்காரா? ஆமா, நான் பாண்டியராஜன் தாங்க பேசுறேன். பிரபாஸ் சார் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. பிரபாசா? எங்க ஹீரோ பிரபாசா? நான் தான் டாலி. மதுரையில ஃபைட் சீன் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு என்ன பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிட்டா. அது யாருன்னு விசாரிக்கும் போது உங்க பொண்ணு. நீங்க ஒத்துக்கிட்டா உங்க பொண்ணையே மேரேஜ் பண்ணிக்கலாம். என் பொண்ணியா? மேரேஜா? ஆமா. என்ன அங்கிள் டாலி, ஷாக் ஆயிட்டீங்களா? பிரபாசா, சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் உள்ள வந்ததுனால என் லைஃபே டோட்டலா பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறி போயிருந்தது. ஆஹா. ஆனா உங்க கால் வந்ததுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் கலர்ஃபுல்லா மாறி போச்சு. நீங்க உங்க பொண்ணு எனக்கு கட்டி கொடுத்தா மதுரை பஸ் ஸ்டாண்ட் ஓரமா உங்களுக்கு ஒரு செலவு வச்சிருவோம். சார், எப்படியாவது என் பொண்ணை சம்மதிக்க வச்சிடறேன். ஆனா அதுக்குள்ள நீங்க மனசு மாறிடாதீங்க. அம்மா அபர்ணா, என்னப்பா? உனக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டேம்மா. மாப்பிள்ளை யாரு டாடி? பிரபாசுமா? அம்மாடி அம்மாடி அம்மாடி, என்னம்மா இப்படி திடீர்னு மயங்கி விழுந்துரு? டாடி, நான் வந்து சொல்லாத. நீ என்கிட்ட எதுவும் சொல்லாத. நீ யாரையாவது லவ் பண்றதா இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் அதை ஒரு புக்கா வெளியிடு. ஆனா தயவு செஞ்சு என் பேச்சை மட்டும் மறுத்துறாதம்மா. ஹீரோ பிரபாசுமா 7 அடி உயரம். நதி எப்பவுமே கடல்ல தான் கலக்கணும். நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். திஸ் இஸ் மை ஆர்டர். எஸ். எலிங்க பொரியல மாட்டிக்கிச்சு. இன்னும் 4 நாளைக்கு நமக்கு டென்ஷன் இருக்காது. வாரே வா. எந்த கோழி சாப்பிட்டாலும் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி தான். நாட்டுக்கோழியில மிளகு போட்டு வறுத்து சாப்பிட்டதும் உடம்புல யானை போல வந்த மாதிரி இருக்குண்ணே. என்னண்ணா சாப்பிடுங்க. எப்படிடா சாப்பிட முடியும்? நாம இங்க மட்டன், சிக்கன், இறானி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாவம் அங்க நம்ம சுலைமான் தயிர் சாதமோ பருப்பு சாதமோ யாருக்கு தெரியும்? ஆமா தம்பி, அவன் 365 டேஸும் சிக்கன் 65 சாப்பிடுற ஆளு. டேய், நாம ஒரு வேலை செய்வோம். இந்த லெக் பீஸ் எல்லாம் பார்சல் பண்ணி அவனுக்கு கொண்டு போவோம். இந்த பஞ்சாங்கம் வேட்டி கட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா சாமி. நிஜமா தான். என்ன தெரிஞ்சுதா? சுலைமான், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். உனக்காக சிக்கன் லெக் பீஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். சொன்னா கேளுங்க பெரியப்பா. வேண்டாம், ரொம்ப நாள் ஆச்சுடா. விஜய் சுமாரு. பெரியப்பா தயவு செஞ்சு இல்ல போங்க தம்பி, எத்தனை நாளைக்கு தான் இந்த சாம்பாரும் தயிரும் சாப்பிட்டு இருப்பேன். இந்த லெக் பீஸ். அந்த மேனேஜர் கம்னாட்டி வந்துட்டு இருக்கான். உட்காருங்க. உட்காருங்க. அம்மாரி தப்புச்சண்டா ஐயப்பா. இப்ப என்ன பண்றது? அடே, நீ கரெக்டா அவன் கையில கிடைக்கிற மாதிரி வீசிடுவேல்ல. உனக்கு ஏதாவது டவுட்டா? இப்ப பாரு. லெக் பீஸ் பறக்குதுடா. இதான் இதுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணணும். ஐயோ எப்பா, சிக்கன் எங்கேயாவது போய் ஒளிச்சுக்கலாம்டா. வாடா. யார் போட்டது இது? என்னையா பாண்டியராஜ், என்னது ஒண்ணு இல்லையா? மறைக்கிற? ஒண்ணு இல்லையா? என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்க? வெங்காய பக்கோடாயா? வெங்காய பக்கோடா ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடுறேன். கெட்டு போன பக்கோடாயா? கெட்டு போனாலும் நீ எனக்கு ரொம்ப சாப்பிட கூடாது. ஐயோ, பிடிக்கும். சப்பதா. அட கடவுளே. சூடான வெங்காய பக்கோடா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு கொடுங்க, கொடுங்க. அப்பா, இது வெங்காய பக்கோடா இல்ல, சிக்கன் பக்கோடா. ஐயோ ஏண்டா பிராமண துரோகி, காலிஃப்ளவர் பக்கோடான்னு சொல்லிட்டு என் பசங்களுக்கு சிக்கன் பக்கோடாவா கொடுத்துருக்கேன். அதென்ன லாலிபாப்? இல்லப்பா, அது போடுங்க. ஏய், ஹோமம் நடக்கிறது வீட்டுக்குள்ள, இதெல்லாம் யாரா கூட்டு வந்தது? ஐயா, இந்த அக்கிரமத்தை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுயா. வெங்காய பக்கோடான்னு சொல்லி கோழிக்கறியை கொடுத்து தின்ன சொல்றாங்க. நாங்க திங்க போனோம். அப்பா வீச சொன்னாரு, நாங்க வீசிட்டோம். அவ்வளவுதான்.
இந்த பாக்கெட் பாண்டியராஜ் தான் என்கிட்ட ஐயோ, அவிச்சு விடுங்க. பண்றதை எல்லாம் நீ பண்ணிட்டு ஐயா கிட்ட என்ன மாட்டி விட பாக்குறியா? இந்த ஆளை வச்சு யாகம் பண்ணலன்னு பொறாமையில அப்படி பண்ணிட்டு இருக்க. டேய் பாண்டியராஜ், எங்க நான் இருந்தா உன் குட்டு வெளிப்படுற மோனே நான் வீட்டை விட்டு வெளியேத்துறியா? டேய், உன்னை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன்டா. இது எங்க அம்மா மேல சத்தியம்டா. போடா, டேய்.